ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 7ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹார்ஸ் ரைடிங்லாம் முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் திரும்ப அப்படியே மேன்ஷனுக்கு போகிறேன். அங்கே அவரோட அசிஸ்டன்ட் அவருக்காக காத்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், எம்பரர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னார். ஆளும் என்ன விஷயம்னு கேட்க சீலிங் ராஜ்யத்துலேருந்து பேச்சுவார்த்தை நடத்த அவங்க ஆளுங்க இங்கே வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா அவங்க வர லேட் ஆகும் தானே நம்ம கிட்ட சொன்னாங்கன்னு ஆள் கேட்க சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் உள்ள போக சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. செகண்ட் பிரின்ஸுக்கும் உடனே அந்த தகவல் கிடைக்குது. ஆளும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மாறு வருஷத்துல மேன்ஷனுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அவனும் அவ ஆளுங்களும் அவங்கள விட்டு விரட்ட ஆரம்பிக்க அவங்களும் அந்த இடத்த விட்டு தலை தெறிக்க ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல செகண்ட் பிரின்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணவே வந்துடுறான். நம்ம ஹீரோயினும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆக அவங்க பிளானே அவனை இங்க வர வைக்கிறது தான் போல. ராயல் அட்வைசர் ஃபேமிலியை இந்த கேஸ்ல சிக்க வைக்க பார்த்தது நீ தானே? அந்த கேள்வியை வச்சு ஆள் புரிஞ்சுக்கிறான். அப்ப நீ சீக்குவீங்க. நம்ம ஹீரோயினும் மைண்ட் வாய்ஸ்லயே சீக்குவிக்காக இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவனுக்கும் சில வித்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆளும் அவன் ஸ்வாட வச்சு பயங்கரமா சண்டை போடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஒரே மிதியா மிதிச்சு அவன் நெஞ்சில உள்ள மஞ்சள் சொத்து வெளியெடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்மாக்க போட்டு அவன் வைத்தியம் பஞ்சராக்க. இந்த மூவ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. நம்ம டைம் லைன்ல WWE பார்த்து கத்துட்டு இருந்திருப்பாங்க போல. ஆளும் டக்குன்னு அப்படியே அவங்க காலையே நகத்தை போட்டுடுறான். அதே நேரத்துல அவன் ஆளுங்களும் அங்க வர சொன்னு கேட்க நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. தட்டு தடுமாறி அவங்க அப்படியே அவங்க மேன்ஷனுக்கு வர அங்கிருந்து அவங்க சீஃப் மெய்டும் பார்த்துட்டு டக்குன்னு அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. பிரின்சஸ், நான் உடனே டாக்டர் வர சொல்றேன். இல்ல, நீ மெடிசன்ஸ் மட்டும் கொண்டு வா, நம்மளை தவிர இது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க ஆரம்பிக்க காட்டுவாசி பைய காட்டு மராண்டித்தனமும் நகத்தை வளர்த்துருப்பான் போல பயங்கரமா காயப்பட்டிருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் செகண்ட் பிரின்ஸோட மேன்ஷன். அவனோட டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு, பிரின்ஸ் உங்க மெரிடியன்ஸ் எதுவும் பாதிக்கப்படல, நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாலே எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ஒரு பிரச்சனை வாங்க நடிக்கி நீங்க கொஞ்ச நாள் கசமுசாவை பத்திலாம் யோசிச்சே பார்க்க கூடாதுன்னு நாள் சொல்ல மானமே போச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கான்ல அப்படியே படுத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே சிட்டி கேட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சீலிங் ராஜ்யத்தை சேர்ந்தவங்களை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. டைமும் போயிட்டே இருக்கு. ஒரு நாளே ஆயும் அவனுங்களை ஒண்ணுமும் ஆளை காணும். நம்மளும் நின்ன இடத்துலயே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவனுங்களும் இப்ப இங்க வரானுங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அந்த புது மைடு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரமா அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஆனா அவங்க வரும்போது இப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு கேட்க நம்ம சீஃப் மைடுக்கு நல்லாவே புரியுது. அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக அவரு காத்துட்டு இருக்காருன்னு அவங்க சொல்ல ரெண்டு சைட்லயுமே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. சீலிங் சைட்ல இருந்து உங்களை காக்க வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க பிரின்ஸ். நம்மளும் அப்படியே கண்முழிக்கிறாரு. பிரின்ஸ் யாங் உங்களை வரவேற்கிறதுக்காக அரசர் காத்துட்டு இருக்காரு, வாங்க போலான்னு சொல்ல அப்படியே அவங்க எல்லாரும் சிட்டிக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே பேலஸ் ஆட்டம் பாட்டோன்னு சீலிங்கோட பிரின்ஸுக்கு உண்மையிலேயே வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. குயின் ஜிங்குய் கிட்ட செகண்ட் பிரின்ஸ் எங்க ஆளை காணும்னு கேக்குறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை. அவங்களும் என்னாச்சுன்னு சொல்லி லைட்டா பதற ஆரம்பிக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அப்புறம் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு அவர் தான் சொன்னாருன்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிரின்ஸ் யாங்கும் ஒரு தகவல் வருது. பிரின்சஸ் பேலஸ்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிங் அவருக்கான வரவேற்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆளும் பிரின்சஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த பத்தி சொல்றாரு. எங்க குட்ஸுக்கெல்லாம் பாதுகாப்பா பிரின்சஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க, அதான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்ல அவங்களும் இப்ப அப்படியே உள்ள வராங்க. அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான பெல் இருக்கு. அதோட சவுண்டை கேட்ட உடனே நம்ம சீஃப் மெய்டு, இந்த பெல்லை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு பயங்கரமான வெப்பன். ஒரு வெப்பனை எந்த தைரியத்துல இவங்க நம்ம மெயின் ஹால்குள்ள கொண்டு வராங்கன்னு அவங்க கேட்க அவங்களும் அரசருக்கு வணக்கத்தெல்லாம் போட்டுட்டு அப்படியே அவங்க இடத்துக்கு போறாங்க. பிரின்ஸ் யாங் டக்குன்னு, அப்பா ஏற்கனவே நம்ம ரெண்டு நாட்டுக்குமான அமைதியை கல்யாணம் மூலியமா கொண்டு வரலான்னு சொல்லி லெட்டர் அனுப்பியிருந்தாரு. ஆனா நீங்க இதுக்கு ரிப்ளை பண்ணல, அதான் இப்ப நான் அதை பத்தி கேக்குறேன்னு சொல்ல கிங் எதுவுமே சொல்லாம அப்படியே சிரிச்சு மழுப்பிட்டு இருக்காரு. டக்குன்னு அவங்க பிரின்சஸ் உங்க ஃபோர்த் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் பரவாயில்லையே தான் லவ் இவ்வளவு பேருக்கு நடுவுல ஒத்துக்கிற அளவுக்கு ரொம்பவே தைரியமான ஆளா இருக்காங்களேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா என்ன, இந்த வீணா போனவனை எதை பத்தி அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எனக்கு தெரியல. கிங்கும் உங்களை போய் ஃபோர்த் பிரின்ஸுக்கு மேட்ச் இல்லைன்னு என்னால சொல்ல முடியுமா? எனக்கு ஓகே தான், நீ என்ன சொல்றேன்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் எனக்கும் ஓகே தான் கிங், ஆனா என்ன பண்றது, எனக்கு தான் ஏற்கனவே மேரேஜ் முடிவாயிடுச்சேன்னு சொல்றாரு. பிரின்சஸும் மேரேஜ் மட்டும் தானே முடிவாயிருக்கு, இப்ப கூட பிரச்சனை இல்ல, அவளை அனுப்பிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட விலகிக்கிறியான்னு கேட்க அவங்களும் அடுத்த செகண்டே சரின்னு சொல்லிடுறாங்க. நம்மளும் மேன்ஷனை விட்டு போயிட்டினா அந்த டிராகரை நீ மறந்துட வேண்டியதான்னு சொல்ல அச்சோ அதை மறந்துட்டேமேன்னு சொல்லிட்டு
அவங்களும் டக்குன்னு அவங்களோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிரின்ஸ் சீலிங்கோட பிரின்சஸ் கேட்கும் போது என்னால என்ன பண்ண முடியும், ஆனா நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லி அவங்க அப்படியே ஆக்டிங்கை போட ஆரம்பிக்க நம்மளும் இந்த மேரேஜ் கிங் முடிவு பண்ணுது. இதை தடுக்கிற தெரியும் யாருக்கு இருக்குன்னு சொல்லி அவரும் ஒரு வீட்டை போடுறாரு. சீலிங் பிரின்சஸும் நான் ஒன்னும் ஆர்டர்லாம் போடல, சும்மா கேட்க தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சீக்விங் நம்ம வேணா ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமா, நம்ம ஹீரோயினும் என்ன காம்படிஷன் கேக்குறாங்க. நீ டைன்கு ராஜ்யத்தோட பிரின்சஸ் ஆக போறவ, ஆர்ட் அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ல நீ எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமன்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோ ஏற்கனவே எல்லாம் முடிவாயிடுச்சுங்கிறப்ப இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சொல்லி ஆட்டத்தை கலைக்க பாக்குறாரு. ஆனா அந்த பிரின்சஸ் விடுற மாதிரி தெரியல. அவங்களும் அந்த பிரின்சஸ் சேர்ந்துக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஆர்ட் அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ல கூட பெஸ்டா இல்லைன்னா நாளைக்கே உங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களான்னு கேட்க நம்ம கிங்கும் அபிஷியலா மேரேஜ் ஒன்றும் நடக்கலைங்கிறப்ப இந்த மாதிரி சேலஞ்ச் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டாரு. பையோ இப்ப நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற, ஒருவேளை பிரின்சஸ் இதுல ஜெயிச்சிட்டாலும் அவங்க உன்னோட அபிஷியல் ஒய்ஃபா மட்டும்தான் ஆவாங்க. ஜீக்குங்க யாரும் கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாங்க, அவ செகண்ட் ஒய்ஃபா இருப்பான்னு சொல்ல நம்மளாலையும் எதுவும் பேச முடியல. அவரும் நாளைக்கு காம்படிஷன் சொல்லி அனௌன்ஸும் பண்ணிடுறாரு. அப்படியே சபையும் கலையுது. நம்ம ஹீரோயின் மேன்ஷன்ல இருக்க நம்ம சீஃப் மெய்டு சீலிங்க சேர்ந்தவங்க நம்ம ராஜ்யத்துக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நேத்து கூட பாத்தீங்களா நம்ம பிரின்ஸை எவ்வளவு நேரம் காக்க வச்சாங்கன்னு. இப்ப என்ன சொல்ல வர நம்ம ஹீரோயின் கேட்க அவங்க மட்டும் நம்ம ஃபோர்த் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அவங்களோட சர்வன்ட் ஆயிடுவோம். நம்ம ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா பிரின்சஸ், அதான் இங்க இருக்கிற சட்டம். உங்களை மாதிரி ஒரு நோபல் பர்சன் அவங்களுக்கு கீழே இருக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. நம்ம ஹீரோயினும் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவங்களும் லைட்டா யோசிக்கிறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப டக்குன்னு பார்த்தா வழியில நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வராரு. பிரின்ஸ் மிலிட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணட்டுமே, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப போறாங்க. ஆள் டக்குன்னு அவங்க முன்னாடி மண்டிட்டுறாரு. நாளைக்கு காம்படிஷன்ல நீங்க எப்படியாவது ஜெயிச்சிருங்க பிரின்சஸ். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல. நம்ம பார்டர் லேண்ட் நம்ம ராஜ்யத்துக்கு சொந்தமானது, ஆனா சீலிங்கை சேர்ந்தவங்க அடிக்கடி அதை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த மேரேஜ் மட்டும் நடந்துச்சுன்னா அதை காரணமா வச்சு அவங்க எப்படியாவது பார்டர் லேண்ட் அவங்களுக்கு சொந்தமாக்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பிரின்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற பாதி இடம் அவங்க கண்ட்ரோலுக்கும் போயிடும். அது கேபிட்டல்ல அவர் பவரை வீக்காக்குங்கிற மாதிரி அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் இதுல இவ்வளவு சிக்கல் இருக்கான்னு சொல்லி அவங்களும் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப செகண்ட் பிரின்ஸ் லீங்கிற அந்த மியூசிஷியனும் அங்க இருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பின்ன என்ன டைம் பாஸ்க்கா சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்ன கொல்லணும்னு நினைக்கிறான். எதுக்காக நாள் கேட்க சின்ன கொன்னு அவ மேல நான் பழி போட பார்த்தேன். அட்வைசர் சப்போர்ட் ஃபோர்த் பிரின்ஸுக்கு இல்லாம பண்ணும் நாங்க நினைச்சோம். அங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. நாள் சொல்றான், லீ உனக்கு நிறைய இடத்துல ஆள் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உன்னை இப்ப இங்க வர வச்சிருக்கேன். நீ தான் எப்படியாவது த்ரோன் என் கைக்கு வரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். அதை மட்டும் பண்ணிட்டீனா நீ கேட்கறது எதுவா இருந்தாலும் சரி அதை நான் உனக்காக பண்றேன். தம்பி ராஜா இங்க ஒரு பக்கம் தனியா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்க்க வர அவங்களும் அவசர அவசரமா அவங்க காயத்தெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு, நீங்க உங்க ரூமுக்கு போலையா? இது என் மேன்ஷன், நான் எந்த ரூமுக்கு வேணாலும் போவேன். அது என்னோட இஷ்டம்னு ஆள் சொல்ல உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. நீ காம்படிஷன்ல இருந்து விளக்குறதா நான் அப்பா கிட்ட சொல்லிடுறான். ஆனா அப்படி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமே, அதுல உங்களுக்கு சம்மதமான்னு கேக்குறாங்க. நம்மளும் இல்லைன்னு தலையாட்டுறாரு. சரி நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம். நான் இந்த காம்படிஷன்ல உங்களுக்காக வின் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க உங்க டிராகரை எனக்கு பார்க்க தரணும். நம்மளும் லைட்டா யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் சூப்பர்னு சொல்லிட்டு சரி நீங்க கிளம்புங்க. நம்மளும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நீ ஏன் இங்க இருக்க சொன்னாலும் நான் இருக்க போதில்ல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் டக்குன்னு குட் நைட்னு சொல்றாங்க. என்னது குட் நைட்டா? அச்சோ இல்ல பிரின்ஸ், நல்லா தூங்குங்கிறது தான் சொன்னேன். நம்மளும் வழக்கம் போல திரும்ப வளர ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு சரி குட் நைட்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அடுத்த நாளும் ஆகுது, சபையை கூட்டிடுறானுங்க. இன்னைக்கு ஹார்ஸ் ரைடிங்கான காம்படிஷன் தான் நடக்க போகுது. திடீர்னு பார்த்தா சீலிங்கோட பிரின்சஸ் அப்படியே எந்திரிச்சு முன்னாடி வராங்க. கிங் இது வெறும் ஒரு காம்படிஷனை மட்டும் எடுத்துக்காம நான் இதை ஒரு சேலஞ்சு பண்ண விரும்புறேன். உங்க பிரின்சஸ் இதுல ஜெயிச்சிட்டா நாங்க 10,000 போர் குதிரைகளை உங்களுக்காக தரோம். பைசன்ங்கிற அந்த மூணாவது பிரின்ஸ் உங்க ராஜ்யத்தோட பவருக்கு உங்களால வருஷத்துக்கு 100 போர் குதிரைகளை மட்டும்தான் தயார் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது 10,000 குதிரைகளை தரது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையான்னு கேட்க அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. குயினும் அவங்க ஒரு விஷயம் தரேன்னு சொன்னாங்கன்னா அப்ப கண்டிப்பா அதுக்கு பதிலா நம்மளும் ஏதாவது ஒண்ணு தரணும்ல. நம்ம ஹீரோவும் சரி சொல்லுங்க நாங்க தோத்துட்டா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அவளோட கை எனக்கு வேணும். அதை கேட்டு அந்த இடமே ஒரு செகண்ட் லைட்டா சலசலப்பாகுது. நம்ம ஹீரோ இந்த பெட்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பிரச்சனை இல்ல நான் இதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வராங்க.
சொல்றாங்க. பிரின்சஸ் என் சார்பா நானும் ஒரு பெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெட் பண்றதுக்கு உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க. ஒருவேளை நான் தோத்துட்டா நீங்க கேட்ட மாதிரி என் கையை மட்டும் இல்ல காலையும் தர நான் தயாரா இருக்குன்னு அவங்க சொல்ல. உன் காலை வச்சுட்டு நான் என்ன பண்றது, கையை வச்சு மட்டும் என்ன முதுகா சொரிய போறீங்க. அவங்களும் சரி சொல்லு, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணும். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா 10,000 போர் குதிரைகள் மட்டும் இல்ல பார்டர்லேண்ட் இருந்து உங்க ஆர்மி பின்வாங்கிடணும், அதுவும் நிரந்தரமான்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க லைட்டா சாக்காக இப்ப நம்ம கிங் குசியா போயிடுறாரு. பிரின்சஸ்க்கு இந்த பெட்டை ஏத்துக்கிற அளவுக்கு தைரியம் இல்ல போலயே. நம்ம ஹீரோயினும் அவங்க பிரின்ஸை லைட்டா வெறுப்பேத்த அவனும் டக்குன்னு சரின்னு சொல்லிடுறான். இப்ப 2 பேருமே அவங்க குதிரையிலேயே ஏற போறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோவோட ஃபேவரட் குதிரை அங்க நின்றுட்டு இருக்கேன். இத அவன் யாரையும் தொடக்கூட விட மாட்டானே. நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. உன்னால ஜெயிக்க முடியலன்னு பிரச்சனை இல்ல, உன்னை யாரும் எதுவும் பண்ணாம நான் பார்த்து பண்ணாலும் சொல்ல. நம்ம ஹீரோயினும் அவருக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லிட்டு அந்த குதிரையை எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் அப்படியே வேகமா போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் லீடிங்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திடீர்னு அவங்க காயம் அது வேலையை காட்டு அவங்களும் அப்படியே ஸ்லோ ஆயிடுறாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி சீலிங்கோட பிரின்சஸும் அப்படியே வேகமா முன்னேறிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் விட்டு கொடுக்கதே இல்ல. திரும்ப புயல் வேகத்துல அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்மளும் அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. சீலிங்கோட பிரின்சஸ் அவர் அப்படியே ரொமான்டிக்கா ஒரு லுக் விட்டுட்டு போக ஆள் நம்ம ஹீரோயினை தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கார்ல இருந்த காயமும் இப்ப அவர் கண்ணில் படுது. அங்கிருந்த மொத்த பேரும் அவங்களால இதுக்கு மேலேயே முடியாது, நம்ம ஹீரோயின் தூக்க தான் போறாங்கன்னு சொல்லி அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 7 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே இந்த காம்படிஷன்ல யார் ஜெயிக்க போறான், அடுத்தடுத்த ரவுண்ட்ல இன்னும் என்னென்ன சம்பவங்கள்லாம் நமக்காக காத்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.